ஐடிடி காலேஜ் ஆஃப் ஏஷியன் சூஸ் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, என்னோட ஸ்கூலிங் ஹெல்த் இஷ்யூஸ்னால டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறமா டிகிரியோட சேர்த்து ஸ்கூலிங்கும் பண்ணிட்டு பெட்டர் பிளேஸ்மெண்ட்டும் இங்க பண்ணி தரனால நான் இங்க இதை சூஸ் பண்ணேன். நான் ஐடிடி காலேஜ் ஆஃப் ஃபேஷன்ல 2020ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே 2 years டிப்ளமோ இன் ஃபேஷன் அண்ட் அப்பேரல் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் NIOSல 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 year டிப்ளமோ இன் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் கம்ப்ளீட் பண்ணேன். NIOSல 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு BSc இன் ஃபேஷன் அண்ட் அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஐடிடி காலேஜ் ஆஃப் ஃபேஷன் சூஸ் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, என்னோட ஸ்கூலிங் ஹெல்த் இஷ்யூஸ்னால டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறமா டிகிரியோட சேர்த்து ஸ்கூலிங்கும் பண்ணிட்டு பெட்டர் பிளேஸ்மெண்ட்டும் இங்க பண்ணி தரனால நான் இங்க இதை சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நான் BSc ஃபேஷன் அண்ட் அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைபனோட நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே படிக்கும் போதே நிட்டிங் லேப், டெஸ்டிங் லேப், கம்ப்யூட்டர் லேப் அண்ட் சிவிங் லேப்ல ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணோம். அண்ட் கம்ப்யூட்டர் லேப்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் CAD 2D அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா கோர்சஸ் வேல்யூ ஆடட் கோர்சஸா டீச் பண்ணாங்க. அண்ட் இங்க ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸா இருக்கனால டீச் பண்றப்போ இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றப்போ ஸ்ட்ரகிளா இருக்காது.